ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். இந்த டோர் மேட் தாங்க பார்க்க போகிறோம். இது டிசைனர் ரவுண்டு டோர் மேட்டுங்க. இது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ 19 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக வந்து நம்ம லைவ் கிளாஸில் பார்த்தோங்க. இப்போ நம்ம லைவ் கிளாஸில் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதனால வந்து இன்னைக்கு அடுத்த பார்ட்டெல்லாம் நான் வீடியோவாக போட்டுறேங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மேட் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ 19 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நான் லைவ் கிளாஸில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்ட்ஸ் வரைக்கும் இங்கேருந்து இந்த 19 ரோஸ் வந்து நான் கொடுத்துருப்பேங்க. அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து அது எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம வீடியோ கீழே மோர் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, டாட் டாட் வச்சு மோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அந்த லிங்கோட பார்ட்ஸ் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு. நீங்கள் பார்ட் 1னா அதுக்கு கீழே வந்து யூடியூப் சிம்பிள் போட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து அது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி பாருங்கள். அதே மாதிரி வந்து பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு லைன் பை லைனாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, நீங்கள் வந்து எதுவுமே தேடி பார்க்க வேண்டியது இல்லைங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கு அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க் கொடுத்துருப்பேன். எல்லா வீடியோஸ்க்கும் லிங்க் கொடுத்துருப்பேன். அப்படி ஏதாவது நான் லிங்க் கொடுக்கலின்னா குரூப்பில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு நான் லிங்க் தரேன். ஓகேங்களா, வாங்க இப்போ அடுத்த ரவுண்ட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 19 ரவுண்ட்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ 20th ரவுண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ரவுண்ட் வந்து எப்படி பண்ணியிருப்பீங்க, ஒரு டிசி ஒரு செயின், ஒரு டிசி ஒரு செயின், ஒரு டிசி ஒரு செயின், ஒரு டிசி ஒரு செயின், இப்படி ஆரம்பிச்சிருக்கோங்களா. நல்லா பாருங்கள், இங்கே நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரேன். நல்லா பாருங்கள், ஏன்னா நம்ம இப்போ சென்டர் பார்ட்டில் தான் ஒர்க் பண்ணணும். அதனால் அந்த சென்டர் பார்ட்டுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் கொண்டு வரணும். பாருங்கள், சென்டர் பார்ட் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். ஒரு செயின் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போடுறேன். சேம் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் குரூஷே போடுறேன். சரிங்களா, சிங்கிள் குரூஷே போட்டு 7 செயின்ஸ் இந்த இடத்துல போட்டோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இப்போ நம்ம போட போகிறோம். திருப்பியும் 7 செயின்ஸ், 1 2 3 4 5 6 7 7 செயின்ஸ் போட்டு திருப்பி அப்படியே நம்ம வேறு எங்கேயுமே டச் பண்ண போகிறதில்ல. அப்படியே ஜம்ப் ஆகி அடுத்த இந்த 5 இதுக்கு வரும். அடுத்து இந்த 5 டிசி இருக்குல்லைங்க, ஒரு டிசி ஒரு செயின், ஒரு டிசி ஒரு செயின் இருக்கு இல்லைங்களா, இதில் சென்டரில் வந்துட்டு பாருங்கள், சென்டரில் வந்துட்டு ஒரு சிங்கிள் குரூஷே. மறுபடியும் 1 2 3 4 5 6 7 இந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட் 1 2 3 4 5 இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த தேர்ட் ஒன்னுக்கு மேலே இப்படி விட்டு ஒரு சிங்கிள் குரூஷே. சரிங்களா, மறுபடியும் 1 2 3 4 5 6 7 பண்ணிட்டோம். இந்த பார்ட்டுக்கு சென்டரில் ஒரு சிங்கிள் குரூஷே. ஓகேங்களா, இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு வாங்க. இந்த ரோ பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. 7 செயின்ஸ் போட்டாச்சு. பாருங்கள், எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் இங்கெல்லாம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு, முன்னாடி ரோ எப்படி ஆரம்பித்தோம் இங்கெல்லாம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த சென்டரில் வந்து ஒரு சிங்கிள் குரூஷே போட்டோம் இல்லைங்களா, அந்த சென்டருக்கு கொண்டு வந்துட்டு பாருங்கள், இந்த சென்டருக்கு கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். சென்டர் கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச். அப்போ இந்த ரவுண்ட் முடிஞ்சது. எப்படி இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம், 7 செயின்ஸ் ஒரு சிங்கிள் குரூஷே, 7 செயின்ஸ் ஒரு சிங்கிள் குரூஷே. சிங்கிள் குரூஷே வந்து இந்த நம்ம 5 ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே சிங்கிள் குரூஷே, 7 செயின்ஸ் ஒரு சிங்கிள் குரூஷே. இதோட இந்த ரவுண்ட் முடிஞ்சது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்னோடய த்ரெட்டோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்துட்டு இப்போ இந்த மிலிட்ரி க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த கலர் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த வந்து த்ரெட்டை ஒரே இப்படி லைனாக கொண்டு வாங்க. அதே மாதிரி இதை கட் பண்ணியும் விடுவேன். ரொம்ப நீளமாக வந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, பக்கம் பக்கமாக வந்துச்சுன்னா கட் பண்ண வேண்டாம். இப்போ நான் இது லாஸ்ட்டில் இதை எப்படி கட் பண்ணி சேவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இது ஒரு செயின் போட்டாச்சு. இது நல்லா க்ரீனை இழுத்து விட்டுக்கோங்க, லைட் க்ரீனை. பாருங்கள், 2 செயின் போடுறேன். நல்லா பாருங்கள், 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டு இந்த 7 செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே 7 டிசிஸ். 1 2 3 4 5 6 7 7 டிசிஸ் போட்டுடலாங்க. 7 டிசிஸ் போட்டுட்டு 7 டிசி அடுத்து செயின் எதுவும் போடாமல் அடுத்த 7 செயினுக்குள்ளே 1 2 3 4 5 6
7 சரிங்களா? இப்போ இதில் 7 டிசிஸ் போட்டேன், அடுத்ததில் 7 டிசிஸ் போட்டேன். செயின் எதுவும் போடாமல் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. 7 டிசி 7 டிசி. அடுத்து டைரெக்டாக இந்த செயின்குள்ளே போயிருங்க. இந்த செயின்குள்ளே போயிட்டு 7 டிசி. 1 2 3 4 5 6 7. அடுத்தது செயின்ஸ் எதுவும் போடாமல் அடுத்த செயின்குள்ளே. ஓகேங்களா? இதே மாதிரி செயின்குள்ளே 7 டிசி. அதே மாதிரி இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு வாங்க. பாருங்கள், எல்லாத்துலேயும் 7 டிசிஸ் போட்டு வந்தாச்சு இந்த ரவுண்ட். ஓகேங்களா? இந்த ரவுண்ட் எல்லாத்துலேயும் 7 டிசிஸ் போட்டு வந்தாச்சு. அடுத்தது எங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 2 செயின் போட்டோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஜாயின் பண்ண மாதிரியே தெரியக்கூடாது. பாருங்கள், போட்டு வந்தாச்சு. அடுத்த ரவுண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்த ரவுண்ட் பாருங்கள், 2 செயின் போடுறேன், 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டுட்டு பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசி, எந்த ஸ்டிச்சையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசி. நல்லா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள். லூஸாக, அதாவது நிறைய த்ரெட்டை விட்டு விட்டு ஒர்க் பண்ணுங்கள். டைட்டாக இல்லை, கொஞ்சம் லூஸாக. சரிங்களா? பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசி. எதுவுமே நீங்கள் செயின்ஸ் எதுவுமே போட வேண்டாம். சுற்றி எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டிசி போட்டு வாங்க. பாருங்கள், ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டிசி, ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டிசி. சரிங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு டிசி இது வரைக்கும் போட்டு வாங்க. பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த 2 செயின் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? அடுத்தது கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனமாக பார்க்கணும். பாருங்கள், இந்த ஸ்டிச்சை கவனமாக பாருங்கள். நம்ம இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, போட்டு முடித்ததையும் இந்த மிலிட்ரி க்ரீன் கலரில் ஒரு 2 செயின் நம்ம போட்டுக்கிறோம். பாருங்கள், இந்த 2 செயின் எப்பவுமே நம்மளுக்கு கவுண்ட் கிடையாது. இந்த 2 செயின் போட்டுட்டு இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஏன்னா இது வந்து நான் ஹாஃப் சர்க்கிள் போடும்போது இந்த டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போவே நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. பாருங்கள், 1 2 3 3 ஸ்டிச்சை விட்டுருங்க. 1 2 3 3 ஸ்டிச்சை விட்டுட்டு 2 சுற்று சுற்றுங்க. ட்ரிபிள் க்ரோஷே 2 சுற்றி பாருங்கள், இந்த 4வது ஸ்டிச்சில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் போஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷே. ஓகேங்களா? போட்டுட்டு மறுபடியும் ஒரு சுற்றி இப்படி பின்னாடி, இதை பின்னாடி தள்ளிக்கோங்க. இந்த 3 லீவ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 3லேயும் ஒவ்வொரு டிசி. பாருங்கள், 1 2 3 இப்படி பின்னாடி வந்து 3 டிசி. 1 2 3. புரிஞ்சுதுங்களா? எப்படி 2 சுற்றிக்கோங்க. 1 2 3 இந்த ஸ்டிச் முடிஞ்சதுங்களா? 1 2 பாருங்கள், திருப்பியும் சொல்கிறேன். எப்படி 2 சுற்றிக்கோங்க ஹூக்கில். 1 2 3 3 ஸ்டிச்சை விட்டுருங்க. 4வது ஸ்டிச்சில் வந்து இப்படி உள்ளே விட்டு எடுத்து, அதாவது ஃப்ரண்ட் போஸ்ட் மாதிரி 2ல் மறுபடியும் 2ல் மறுபடியும் 2ல் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் இப்படி பின்னாடி திருப்பி இப்படி வந்துக்கோங்க. அதாவது ஸ்டிச்சிலே இப்படி வந்துக்கோங்க. இந்த 3 விட்டுருப்பீங்க இல்லைங்களா, 1 2 3, அந்த 3ல் இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு இந்த பின்னாடி சைடு இப்படி பின்னாடி சைடை பார்த்துட்டு இதுக்கு மேலே 3 டிசி ஒர்க் பண்ணுங்கள். 1 இந்த இங்கே 3 விட்டுட்டு தானே இந்த 4வதுக்கு வந்தோம். அப்போ இந்த 3 இப்படி பேக்கில் பார்த்தா தெரியுது இல்லைங்களா, பாருங்கள், இந்த 3 தெரியுது இல்லைங்களா, அந்த 3க்கு மேலே டிசி. பக்கத்தில் இருக்கிறது ஃப்ரண்ட் லூப் போட்டது, அதில் போட்டுறாதீங்க. போன ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் லூப் போட்டது. 2 3 பாருங்கள், இது இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கூடைகளும் இந்த மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டோம்னா இந்த நேர் வந்து திக்னஸாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி 2 சுற்றிக்கோங்க. 2 சுற்றிட்டு 1 2 3 3 டிசியை விட்டுருங்க. 4வது டிசியில் வந்து இப்படி ஃப்ரண்ட் லூப் மாதிரி இப்படி பின்னாடி சைடு விட்டு இப்படி இழுங்க. இழுத்துட்டு 2 லூப்பில் ஒன்ஸ், மறுபடியும் 2 லூப்பில், மறுபடியும் 2 லூப்பில்.
ஓகேங்களா? மறுபடியும் ஒரு சுத்து சுத்துங்க. இப்படி நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும். 1, 2, 3, 4 தெரியுதுங்களா? இந்த இது வந்து ஒரு ஃப்ரண்ட் லூப் போட்டது. அதனால இந்த மேலேயும் போடாத மாரி இருக்கும். அதனால இங்க போட்றாதீங்க. இதிலிருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3 சரிங்களா? அந்த 3வது ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்லேருந்து 1, 2, 3 அவ்வளோதாங்க. இந்த 4 ஸ்டிட்ச் மட்டும் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இப்போ இந்த 4 ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த 4வதுல ட்ரிபிள் ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டோம். அதுக்கு அடுத்ததா 3ல வந்துட்டு டிசி போட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இது வந்து ஒர்க் பண்ணாத மாரி இருக்கும். அப்போ நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு 4 இருக்கும். ஆனா இது வந்து இங்க ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டிருப்போம். புரிஞ்சுதுங்களா? பாருங்க மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ இந்த 4 ஸ்டிட்ச்ல மட்டும் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இந்த 4 ஸ்டிட்ச்ல மட்டும் நம்ம ஒர்க் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. 2 தடவ சுத்துறோம். 1, 2, 3 விட்டுட்டு 4வதுல வந்து இப்படி ஃப்ரண்ட் போஸ்ட் த்ரெட் இந்த ஸ்டிட்சுக்கு பின்னாடி வழியா விடுறோம். த்ரெட்டை இப்படி இழுக்கிறோம். இழுக்கும்போது நம்ம ஹூக்கில் 1, 2, 3, 4 இருக்குங்களா? 2 லூப் வழியா ஒன்ஸ், 2 லூப் வழியா ஒன்ஸ், மறுபடியும் 2 லூப் வழியா இப்படி 3 டைம் விடுறோம். இதுக்கு பேர் ட்ரிபிள் க்ரூஷே ஃப்ரண்ட் போஸ்ட். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு சுத்து சுற்றுறோம். இப்போது அந்த 3 எண்ணம் விட்டுருந்தோம் இல்லைங்களா? அது பார்த்தாவே நம்மளுக்கு இப்படி தெரியும். பாருங்கள், அதில் இப்படி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டிசி, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டிசி நல்லா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு டிசி, தேர்டு ஸ்டிச்சில் ஒரு டிசி. டிசினா டபுள் க்ரோஷே. அவ்வளோதாங்க. இப்போ 4 ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டிச்சஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? 2 சுற்று சுற்றுறோம், 3 லீவ் பண்ணுறோம், 4வதுல ட்ரிபிள் க்ரோஷே 2ல் 2, திருப்பி 2, ஒரு சுற்று சுற்றுறோம். இந்த பின்னாடி 3 ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த 3 ஸ்டிச்சஸில் ஒரு டிசி, 2வது டிசி, 3வது டிசி. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரீங்க. சரிங்களா? ரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் இதுக்கப்புறமா எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரோஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள்.